ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவகைக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கு எல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த 41 பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பார்க்கிற சில செய்தியெல்லாம் வந்து கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு. நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது, எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது. ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறதை பார்த்தா அவரை கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய இந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர். இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் 13 பேரை துப்பாக்கியால குருவியை சுடுறது போல சுட்டு மரணமடைந்த சமயத்தில் இவர் அங்கு செல்லவில்லை. ரொம்ப நாள் கழிச்சு பயந்து கொண்டு, காவல்துறை கையில இருந்தாலும் பயந்து போனாரு. அன்றைக்கு சேலத்தில் இருந்தவர் நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறார். ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சர் பார்த்த உடனே சென்று விட்டார். இன்றைக்கு கூட நான் அதை அரசியலாக பேச விரும்பவில்லை. ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதும், அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சியிலேயோ இந்த செய்திகளை பத்திரிகைகளை படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நமது வீட்டில் சாவில இளவு இருந்திருக்கு, இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே